4 காரியத்திற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ள வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆக மனிதன் பாவத்தில் விழுந்தபோது அவனை காத்துக்கொள்ள ஆதியிலே தேவன் பாவ நிவாரண பலிகளை செலுத்தி காத்துக்கொள்ளும்படியான திட்டங்களை வகுத்து கொடுத்தார். ஆனாலும் கூட மனிதன் மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்து பலிகளை செலுத்தினானே அன்றி இனி பாவம் செய்யாதபடி தன்னை திருத்தி கொண்டு வாழ முற்படவில்லை. ஆகவேதான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இதுவே கிறிஸ்து பூமிக்கு வந்த மிக முக்கியமான நோக்கமாய் இருந்தது. இரண்டாவது காரியம், தேவனை பூமியில் உள்ள கடையாந்திர வரை யாவரும் அறிந்து கொள்ளும்படியாய் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் தேவன் எல்லோருக்கும் உரியவர் என்பதை வெளிப்படுத்தினார். தேவன் யூதர்களுக்கு மாத்திரமானவராய் எண்ணப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. கிறிஸ்து வெளிப்பட்ட காலம் முதற்கொண்டு தேவன் எல்லோருக்குமானவர், அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம், யாவருக்கும் உண்டானவர் என்பதை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், கிறிஸ்து தம்மை தாமே வெளிப்படுத்தினார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். ஆயினும் அவர் தேவகுமாரன் என்று அறியாதபடி இருந்தது. ஆகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று பூமியில் உள்ள யாவரும் அறியும்படியாய் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், நித்திய ஜீவனை குறித்து வெளிப்படுத்தினார். பூமியில் வாழ்கின்ற நாளளவும் மனிதன் வாழ்ந்து அத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. மரணத்திற்கு பிற்பாடும் ஒரு வாழ்வு உண்டு. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அழிவிலிருந்து காத்து கொள்ளலாம், நித்திய ஜீவன் உண்டென்றும் அதில் நீங்கள் பிரவேசிக்க மனமாற்றம் கொள்ள வேண்டும். உங்கள் அக்கிரமத்திலிருந்து உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது மெய்யாகவே நீங்கள் நித்திய ஜீவனை அடைவது உறுதியான காரியம் என்பதை வெளிப்படுத்தினவராயிருந்தார். ஆகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது விதமா இந்த 4 காரியங்கள், மிகவும் முக்கியமான இந்த 4 காரியங்களை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றினவராய் காணப்பட்டார்.